வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அதை பற்றினா ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து ஒய்டி ஸ்டுடியோன்னு சொல்லி டைப் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஒரு 500 இருந்தால் போதுங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் 90 டேஸில் வந்து ஒரு 3 வீடியோஸ் 90 நாளைக்கு 3 வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அது ரெண்டும் முடிஞ்சிருது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3000 மணி நேரம் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிருக்கணும். அதாவது 3000 மணி நேரம் வந்து ப்ளே ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னா 3 மில்லியன்ஸ் 30 லட்சம் டைம் வந்து உங்களுடைய ரீல்ஸ் வந்து வியூஸ் கவுண்ட் வந்திருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே நமக்கு வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த வாட்ச் ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து கம்மியாகிட்டே போகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வியூவர்ஸ் வரும், வாட்ச் ஹவர்ஸ் வரும். நீங்கள் நாளைக்கு போகிறப்ப நேற்று இருந்த அந்த மாதிரி வீடியோஸோட, அதாவது பழைய நாள் 365 நாள், ஸோ இன்றைக்கியோட சேர்த்து 365 நாளாக இருக்கும். நாளைக்கு போகிறப்ப வந்து இன்னைக்கு ஒரு நாள் மைனஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோட கவுண்ட் வந்து அன்றைய நாளில் வந்து எவ்வளோ ஓடி இருக்கும் அந்த வீடியோ வந்து கவுண்ட் வந்து கம்மியாகி போயிடும். ஸோ அதை வந்து பார்த்துங்க. வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் 1 or 2 வீக்ஸில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி அதுக்கு இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீல்ஸோட வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிருக்கணும். அதுவும் போயிருந்தா ஏதாவது ஒன்று இதில் வந்து ஏதாவது ஒன்று போயிருந்தால் உங்களுக்கு நீங்கள் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் உங்களால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிட முடியும். ஸோ நிறைய பேர் வந்து மொபைலில் பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா மேலே நம்ம மானிட்டைசேஷனுக்கு வந்து 3000 மணி நேரம் அல்லது அந்த ரீல்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம சிஸ்டத்தில் பார்க்குறப்ப மொபைலில் வந்து அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதை பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 90 டேஸில் வந்து 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து 3000 மணி நேரம் உங்கள் வீடியோஸ் வந்து ப்ளே ஆயிருந்ததை போனோம் அப்படின்னா போதும், உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்கிறது தான் வீடியோ போட்டிருந்தா பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.